குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த 2026 பங்குனி மாத பலன்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான மாதம் இங்கிருந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுது அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு வந்தாச்சு, என்னடா எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு இவங்களை மட்டுமே குறி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பீங்க. ஏன்னா எல்லா போராட்டமும் முடிஞ்சாச்சு, என்னடா வாழ்க்கையில இருக்கு, ஹெல்த் வைஸ் செம்மையா லாஸ் ஆயிருப்பீங்க. அப்போ ஓகே, இந்த பங்குனி மாதத்துல என்ன அப்படின்னா, உங்களுடைய மிதுன ராசி மற்றும் லக்னம் 5க்குரியவர் உச்சமாகிறார் இல்லையா? அப்போ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மூலியமாக நிறைய சுபவிரயங்கள் நடக்க போகுது. ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு வீடு கட்டுற பிளான்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய உபய லக்னமா இருக்கக்கூடிய 7க்குரியவர், பாதகாதிபதி உள்ள நாள் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதனாலதான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி உங்களுடைய பார்வை மூலியமாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ சீக்கிரம் உங்களால ஒரு இடத்துல நிம்மதியாக கூட உட்கார முடியாது. ஏன்னா சனியோடைய பார்வை அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால நிறைய டிராவல், ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அடுத்தடுத்த லெவலில் பண்ணும்போது ஒரு சில ஹார்ட் ஒர்க், ஒரு கஷ்டங்கள், அதன் மூலியமா கொஞ்சம் உடல் அலைச்சல்கள்னு வச்சுக்கோங்களேன்,
நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு எல்லா புகழ்ச்சியும் வரும். ஆனா, அது புகழ்ச்சி அடைக்கிறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரகிள்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ குரு மாறுனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பெரும் பணம். ஸோ உங்களுடைய வருமானத்துல ஒரு பெரும் பணம், இல்ல உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, அது மூலியமாக ஒரு பெரும் பணம். அது மூலியமாக ஒரு ஜாக்பாட். இப்போ பெரும் பணம் அப்படின்னா கோடி கோடின்னு நினைக்காதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான ஒரு ப்ராஃபிட்டா பெரும் பணம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க ஜுவல்லரி வாங்குறது, ஒரு வாகனங்கள், புதுசா ஒரு குடும்பத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, பாதகாதிபதியும் வக்ர நிவர்த்தியை 12ஆம் இடத்தில் வரும்போது தேவையில்லாத ஒரு விரயங்களை கொடுப்பார். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பாதகாதிபதியும் உங்களுடைய கர்ம சனியான இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, வேலையில சில கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாரு. என்னதான் ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் நம்மளுடைய மைண்ட் லெவல்ல சில கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாரு. அதை வந்து கொஞ்சம் தெளிவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஸோ குடும்பத்தில் அப்படிங்கும்போது நல்ல ஒரு சந்தோஷம் இது எல்லாமே வரப்போகுது. கணவன் மனைவி மூலியமாக சில அதிர்ஷ்டங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய லக்னாதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகி இப்போ வந்து 12ஆம் இடத்தில் வரும்போது உங்க மூலியமாகவே ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நிறைய பிளான் பண்ணி ஒரு 2-3 பிளான் பண்ணுவீங்க. அதுல ஒரு பிளான் கண்டிப்பா அது விரயங்களை கொடுத்து சில சக்சஸை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க. கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது பார்த்து போங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் பொதுவா வந்து ஒரு 3-4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தாலே கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரா தான் டிரான்சிட் ஆவார். ஆனா முடியும் போது 4 பேரை அப்படியே பிரிவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டா அந்தந்த டேஸ்ல நம்ம பிளான் பண்ணும்போது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த காலகட்டத்துல என்ன முக்கியம் அப்படின்னா பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிறப்பான பலன்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 கூடைய சூரியன் வந்து அதாவது திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் உச்சபலத்தை விட திக்பலத்துக்கு அதிகமான வேல்யூ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5 கூடைய பஞ்சமாதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல உத்தியோகத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது,
இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு. கிரக பலம், உங்களுடைய ராசி அதிபதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களுடைய ராசியில குரு இருக்கனால, இவ்ளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா, அலைச்சல்கள் இந்த மாரி இருந்திருக்கும். இப்போ இந்த அலைச்சல்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். இருந்த இடத்துல இருந்தே நெறைய விஷயங்கள சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால, தெய்வ அனுகிரகத்த தேடிக்கங்க. ஒரு குருநாதருடைய வழிபாட தேடிக்கங்க. இது வந்து உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகுறதுக்கு உதவி பண்ணுங்க. பொதுவாவே அதாவது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு முன்னாடி குருவோடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தெய்வ பலம் ஈஸியா பலிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புதன், ராகு சேர்ந்திருக்கு. எந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையா இருங்க. இன்னொருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது, இவருக்கு நான் கேரண்டி அப்படிலாம் இந்த வாட்டி சொல்லிறாதீங்க. அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அழுங்காம வந்துருங்க. இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டாலே, எந்தவித சிக்கலும் இல்லை, எந்தவித பிரச்சனைகளும் இல்ல. மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பொதுவாவே வந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கனால, கொஞ்சம் தடைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாசம் வந்து அது இருக்காது. 3 குடையவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ குடுக்கும். மன நிறைவ குடுக்கும் உங்களுக்கு. மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம். பொதுவாவே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதும், அதுல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஹாப்பினஸும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. அது வந்து உணர்ந்தா மட்டும் தான் புரியும். நம்ம வந்து எவ்வளோ சேலரி பேஸ்டா ஒர்க் பண்ணாலும், நமக்கு புடிச்ச விஷயங்கள செய்யும்போது ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அதுக்கு அளவே இல்ல. அது வந்து இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. தொழில்ல வந்து நல்ல வளர்ச்சிங்க. தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், நல்ல வளர்ச்சி இது எல்லாமே உறுதியாக உண்டு. 11 கூடியவரோட உங்க ராசியாதிபதி சேர்ந்திருக்காரு. செவ்வாயும், புதனும் சேர்ந்த கிரக இணைவு உங்களுக்கு இருக்கனால, நல்ல காசு பணம் கிடைக்கும். லாப சிந்தனையோட செயல்படுங்க. அதே மாரி 6 கூடைய செவ்வாய், உங்களுக்கு 6 கூடியவர் யாரு? செவ்வாய். அவரே 11 கூடியவரா ஆகுறாரு. உத்தியோகம் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாரி நல்ல வருமானத்த பார்க்க முடியும் இந்த மாசம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி வேற இடத்துக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம்ங்கிறதுனால நீண்ட தூர பிரயாணம். தொழிலுக்காகவோ, அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ, படிப்புக்காக வெளியூரு, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். போய் ஃபாரின்ல வேலை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த மாசம் பண்ணுங்க. யாரும் இப்ப பண்ண மாட்டீங்க. வார் வந்துட்டு இருக்கு. அதனால பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்கும். சேஃபஸ்ட் அப்படிங்கிற பிளேஸ் உங்களுக்கு எதுன்னு தோணுதோ, அந்த இடத்துல பண்ணுங்க. நீங்க வந்து பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால, மறுபடியும் சொல்றேன். பொதுவாவே ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப சிறப்பான பலன்கள். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சனியும், சூரியனும் சேர்ந்திருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த சூரியன், சனி யாருக்கெல்லாம் இருக்கோ, அல்லது வந்து கோச்சாரத்துல எப்போ சேருதோ, அப்பல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இது வந்து என்னன்னா, இந்த 1 மாசத்துக்கு தான் இருக்கு. இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே மீன ராசியில சூரியன் இருப்பாரு. அதே மாரி சனி 2 வருஷத்துக்கு அங்க தான் இருக்க போறாரு. சூரியன், சனி எப்பல்லாம் சேருதோ, முன்னோர்களுடைய ஆசியும், குலதெய்வ வழிபாடும் யாரு பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு மேல வந்துருவாங்க. பிரச்சனைகளே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் அத சமாளிச்சு சக்சஸ் ஆகுறது இருக்குல்ல, அதுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வேணும். முன்னோர்களுடைய ஆசி வேணும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ, அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. தொழில்லயும் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய விஷயமும் சக்சஸ் ஆகுங்க. அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு. படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள் தான் எக்ஸாம்ல வரும். இந்த படபடப்பு இது எதுவுமே வேண்டாம். ராகுவோட இருக்கனால இனம் புரியா பயங்கள் இருக்கும். ஆனா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ ஏற்படுத்தி குடுக்கும். நீங்க நெனச்ச மார்க் கட்டாயம் வந்துரும். நல்ல எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க படிச்ச கொஸ்டினே வந்துரும். நீங்க கவலையே பட வேண்டாம். ஹயக்ரீவ வழிபாடு, சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. இதனால என்ன அப்டின்னா, நீங்க நெனச்ச விஷயத்த கரெக்ட்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஞாபக மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இந்த மாசம் 3ஆம் இடத்து அதிபதி அதாவது திக்பலம் பெற்றாரு. அப்போ ஞாபக திறன் அப்படிங்கிறது, இந்த எழுத்து திறன் அப்படிங்கிறதெல்லாம் 3ஆம் அதிபதிய சாரும்.
அது இல்லாம உங்க ராசி அதிபதி புதன் தான் அதுக்கு காரக கிரகமே. அப்போ அவரும் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. சூரியன் 3 குடையவரும் திக்பலம் பெறுறாரு. அதனால ரொம்ப நல்ல அமைப்பு தான் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதே மாரி ஏதாவது வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். கட்டாயம் கிடைக்கும். ஆனா, ஒரு பிரார்த்தனைக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். மெயினா வந்து 5 குடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. திடீர்னு சந்தான பிராப்தம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து திருமண பிராப்தம் இருக்கு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கனால அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, திடீர்னு சீக்கிரமாவே உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுங்க. பெண்கள பொறுத்தவரைக்குங்க, மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். நினைச்ச காரியங்கள சக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைச்சிரும். குடும்பத்தார் வந்து உங்கள அனுசரிக்காம இருந்தா கூட இந்த மாசம் நல்ல அனுசரணை இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு 5 கூடையவர் உச்சமா இருக்காரு 10ஆம் இடத்துல. அப்ப நீங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு, பிசினஸ்க்குலாம் வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிடும். அவங்களே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நெறைய மாற்றங்கள் நல்லா நடக்கும் உங்களுக்கு. தெய்வத்துடைய அனுகூலத்த வாங்கிக்கங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால, அதாவது அதிர்ஷ்ட மழை தான் உங்களுடைய காட்டுல. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். அதுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்றது, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அதே மாரி பொதுவா மிதுன ராசிக்கு வந்து ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. 6 கூடையவரும் ராகுவோட சேர்ந்திருக்கனால, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மைக்ரேன் தலைவலி இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வராம பார்த்துக்கங்க. வண்டி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேல அ சாரி ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல பங்குனி மாசம் 19ஆம் தேதி சனியும், செவ்வாயும் சேருது. அப்போ வந்து அஷ்டமாதிபதி 6 கூடையவர் சேரும்போது ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரலாம். அல்லது ஒரு சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதனால ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனைன்னா, உடனே மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவ டாக்டர மாத்தி கூட நீங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா அலட்சியம் ஆபத்துல போய் முடியும். ஸோ ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும். வண்டி வாகனங்கள ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இத தாண்டி உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லைங்க. பொதுவா மிதுன ராசிக்கு வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். தாய்மாமன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும். அதே மாரி தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. ஏன்னா பாக்கிய ஸ்தானத்துல தான் உங்க ராசி அதிபதி இருக்காரு. தந்தை வழி சொத்துக்கள் வர்றது, தந்தை வழி ஆதரவுகள் உறுதியாக இருக்குங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குகள் இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, அதுல வந்து அதெல்லாம் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலம் இருக்கனால ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு கட்டாயம் எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்திகள் உண்டு. நான் சொன்ன வழிபாடுகள மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டம்ங்க. அதாவது கை மேல பலன் அப்படிங்கிற மாரி, கை மேல காசு, கை மேல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. நெறைய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள், வெளியூர்களுக்குலாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துவீங்க. அவேர்னஸ் புரோகிராம் பண்ணுவீங்க. இது மாரி நெறைய காசு, நீங்க நெனச்ச உங்களுடைய பேர், புகழ் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையும். நீங்க உங்களோட விஷயங்கள், உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான மாசம் தான் இந்த மாசங்க. பொதுவா வந்து அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்படா தூங்குவோம் அப்படிங்கக்கூடிய ஏன்னா 12 கூடயே 10ல தூக்கம் நெறைய வரும். கண்ணுக்கிட்ட நிக்கும். ஆனா ஒர்க்கு கை மேல நிக்கும். இத முடிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாரு உயரதிகாரி. சரி அப்படின்னு நீங்க முடிச்சுட்டு பண்ணும்போது, மறுபடியும் இது ஒண்ண மட்டும் முடிங்கம்பாங்க. அப்படியே கடுப்புல சரின்னு செய்வீங்க. மறுபடியும் இது மட்டும் அர்ஜென்ட் அப்படிம்பீங்க. நீங்க பார்த்தா கூட வேற வழி இல்ல அப்படிம்பாங்க அந்த மாரி. ஆனா அதுக்கு உண்டான உங்களுக்கு காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். 12 கூடையவரு. அதான் தூக்கத்த குடுக்குறவர் உச்சம் பெற்றிருக்காரு. அவரு போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுதான். என்னன்னா, ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம, அந்த அளவுக்கு உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க, அரசாங்க அதிகாரிகள். ஆனா, காசு பணம்ங்கிறது அதிக லெவல்ல சம்பாரிப்பீங்க இந்த மாசம். நீங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு காசு பணமும் வந்துரும். ஏதாவது ஒரு ரூபத்துல நெறைய உங்களுக்கு நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் வரும். அது வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி அரசியல்வாதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம், சூரியன் திக்பலமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், உங்களுக்குன்னு ஒரு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்பு குடுப்பாங்க. உங்களுடைய தலைமைகள்ல சில விஷயங்கள் நடக்கும். அது நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இரவு பகலா உழைக்கிறது, ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து நல்லபடியா ஜெயிக்கணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசாபுத்தின்னு பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள பண்ணிக்கங்க.
முக்கியமா திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்கலாம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. 10ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. கர்மஸ்தானமாவும் அது செயல்படுது. சூரியன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அரசியல்ல வெற்றி வாய்ப்ப குடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு அது. ஆனா சனி இருக்காரு. ஸோ அதுக்குண்டான பரிகாரத்த நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா மக்கள் மனச வென்று நீங்க கட்டாயம் ஜெயிச்சுருவீங்க. பொதுவாவே மிதுன ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாசம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திர மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர்.
அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா குரு பகவான் வக்ரகதியிலிருந்து இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதாவது இந்த மாதம் பிறந்த 2வது நாளே. இதன் மூலியமாக தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் பொருந்தக்கூடிய காலமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். 10ஆம் இடத்துல வந்து சூரியன் திக்பலம் பெற்று இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடியது தான். இருந்தாலும் சனியோடு சேர்ந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்தடையானால் உங்களுக்கு அது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ஏன்னா சூரியன் திக்பலம் பெறார். உங்களுடைய முயற்சிகள், எழுத்து பணி அதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. தொழிலில் பெரிய மாறுதல்கள் அமையும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேர் இருக்கார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் அதாவது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்களை வரக்கூடிய வாய்ப்புகள், செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் விரயங்கள் எல்லாமே லாபங்களாகவே இருக்கும். ஏதாவது நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்ட பைசா அப்படின்னா அதன் மூலியமாகவே உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும். குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குருவின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதி, அவருடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்குது. நிச்சயமாக இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி உண்டு. அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 1/4/2026 அன்றைக்கி 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் அதிபதி 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். அவரே 6ஆம் அதிபதி. வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க. கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதனும் வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். எப்போ அப்படின்னா 6/4/2026
6 அன்னைக்கு நீச்சம் பெற்று போகிறார். நீச்சம் பெற்று போகிறாரே சார் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று போகிறாங்க. ஏன்னா குரு வீட்டில் புதன், புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். இதனால் பார்த்தாலேனால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லைன்னா 17வது நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்னு சொல்லுவோம். அது போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரலாம் எந்த காரியத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தாலேனால் 15/3/2026 16/3/2026 2 நாள். அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 13 அதாவது 11/4/2026 12/4/2026 இந்த ஒரு 2 நாள், 4 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் தானம் கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய தந்தையின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பழைய கடன் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 15/16/2026 3ஆம் மாதம், அதாவது மார்ச் 15/16/2026 மற்றும் ஏப்ரல் 11/12 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவரை போய் வழிபட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.